Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேர்தல் இன்னும் மார்ச் செகண்ட் வீக் 2வது வாரத்தில் அறிவிப்பு செய்யப்படலாம். அப்படி அறிவிப்பு செய்யப்படும் போது அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒன்று 10 நாள் இருக்கு. 10 நாள் இருக்கிற நிலையில ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்திரிக்காய் மலிந்தால் கடை தெருவுக்கு வந்துதான் ஆகணும். யார் யார் எங்கெங்க ஜம்ப் பண்ணி எங்கெங்க போறாங்கன்றதெல்லாம் இன்னும் 10 நாள் தெரிஞ்சிடும். அது வரல இன்டர்வல். ஓகே, இல்ல இப்போ பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில இதே நம்முடைய இதே மாளிகையில் ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா, எங்களுடைய தலைமையில நல்ல கூட்டணி அமையும். ஸோ அதுக்கு டைம் இருக்கு. ஸோ அரசியல் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அது கடைசி காலகட்டங்களில் வரல, புரியுதுங்களா? நேற்று இப்போ எங்க தலைமை ஏத்துக்கிட்டு வர்றது கட்சிகள் ரெடியா இருக்கு. அதனால எந்தெந்த கட்சிகள்ன்றது நான் இப்போ இந்த நேரத்தில் சொல்றது உசிதமா இருக்காது. அதனால எங்க கட்சி தலைமை ஏற்றுட்டு வருகின்ற நிலையில எங்க தலைமையிலான அந்த கூட்டணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத நிச்சயமா உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு இல்லையா? எலெக்ஷனுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்றதுக்கு முந்தி 2-3 நாள்ல கண்டிப்பா எங்க தலைமையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி இருக்குன்றத கண்டிப்பா பொதுச் செயலாளர் கட்சியும் அறிவிக்கும். பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து நீங்க வெளில வந்துன்றது பல விஷயங்கள்ல உறுதிப்படுத்திட்டீங்க. ஆனா உங்களை தவிர அதிமுக நிர்வாகிகள் யாருமே பிஜேபியை விமர்சனம் பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியல. இந்த தேர்தல் மத்திய அரசு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். ஸோ பாஜகவை அட்டாக் பண்ணி அதிமுக பிரச்சாரம் செய்வதற்கான இல்ல கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு திமுக ஒரு மாற்று அரசு. திமுகன்றது ஒரு என்ன சொல்றதுன்னா எங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசு. திமுகவை பொறுத்தவரை மக்கள் விரோத அரசு. திமுகவை பொறுத்தவரை போதை தவழுகின்ற அரசு. திமுக பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட அரசு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய வண்டலூர்ல ஒன்றிய செயலாளர், அந்த ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் அவருக்கே பாதுகாப்பு இல்ல. அவரை வெடிகுண்டு வீசி வெட்டி தாக்குதல் பண்ணிட்டு கையும் எடுத்து வெட்டி தூக்கின்னு போயிட்டானுங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்ற ஒரு நிலை. அது மட்டும் இல்லாம இப்ப தலைமை செயலகத்திலேயே செக்ரட்டரியேட்லயே வெடிகுண்டு வீச போற சொல்லி ஒரு மிரட்டல் இருக்கு. இப்ப அங்க பார்த்தா அந்த சைடு போகவே முடியல. போலீஸ்ல எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடே பாத்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு கலாச்சாரம், அதே போன்று போதை கலாச்சாரங்கள், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு இருக்கிற நிலையில மோசமான மாநிலம். இந்தியாவில் த ஒஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆளுகின்ற இந்த விடிய அரசு ஆளுகின்ற தமிழ்நாடு தான். அந்த வகையில உங்க பாயிண்ட்டுக்கு வரும். அந்த வகையில எங்களுடைய அந்த மாற்று அந்த அரசு பொறுத்தவரை எங்களுக்கு பிடிக்கலாம் கூட, தமிழ்நாட்டு நலன் அடிப்படையில் மத்திய அரசு பொறுத்தவரை இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,42,000 கோடி ரூபாய் அதாவது சென்ட்ரல் ஃபண்ட்ல விடுவிச்சிருக்கு. அதுல தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஃபண்ட் எவ்வளவு? மொத்தமே 7,000 கோடி தான் கொடுத்திருக்காங்க. அதே உத்தரப்பிரதேஷ்க்கு 25,000 கோடிக்கு மேல கொடுத்திருக்காங்க. அப்போ நம்முடைய மாநிலத்திலிருந்து வரி வருவாய் மூலமாக மத்திய அரசுக்கு போவது பல லட்சம் கோடி. ஆனால் நமக்கு கிடைப்பதோ யானை பசிக்கு சோளப்பொரி, புரியுதுங்களா? இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு துரோகம் மத்திய அரசு நிச்சயமா செய்யக்கூடாது. ஏன்னா இவங்க 17 வருஷம் இருந்து எங்களை மாதிரி கூட பேசல, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அந்த காலகட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த நலன் பதிக்கல. உதாரணத்துக்கு நான் ஒன்னே சொல்றேன், வேட் சேல் டாக்ஸ்ல இருந்து வேட் மாறிச்சு. சேல் டாக்ஸ்ல இருந்து வேட் போகும்போது அப்ப 7,000 கோடி நமக்கு தரணும். அம்மா பலமுறை நேரில் பிரைம் மினிஸ்டர் வலியுறுத்தினாங்க. பலமுறை நாங்க அம்மா சார்பில் நாங்க போய் வலியுறுத்திருக்கோம். ஆனா அந்த 7,000 கோடி தரவே இல்லை. அப்ப ஏன் காரணம் என்னன்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே ரூல் பண்ணுது, நாம எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற காழ்ப்புணர்ச்சி. ஆனா எங்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது. மக்கள் நலன் சார்ந்த அடிப்படையில் அது மத்திய அரசு ஒரு பாராபட்ச தன்மையோடு ஒரு மாற்றாந்த மனப்பான்மையோடு வெண்ணெய் ஒரு கண்ணிலும் சுண்ணாம்பு ஒரு கண்ணிலையும் வடக்குக்கு நிலையம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையம், வடக்குக்கு ஒரு நிலையம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையம், அந்த நிலையை நிச்சயமா இந்த மத்திய அரசை பொறுத்தவரை கண்டிப்பா ஏற்படுத்தக்கூடாது. அந்த வரி பகிர்வுன்றது ஒரு சீரானதாக, ஒரு நியாயமானதாக, சம அளவில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனா இதை கூட அவங்க கேட்க சும்மா சொல்லுவாங்க ஒழிய இதுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க. அதனால முழுக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ் மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சி, ஒரு கட்சினா திமுக தான். ஓகே. Satyabhama Institute of Science and Technology, Chennai.
Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.